கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 10 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருக்கேன். நம்ம வீடியோ உங்களுக்கு மார்னிங் எவ்ரிடே 8 o'clock அப்லோட் பண்ணுறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் கேம்ஸ் வந்து அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதாவது ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் பிரேக் அவுட் நல்லா கிளியர் கட்டாக வந்திருக்கு. ஸோ ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வந்திருக்கு. நம்ம என்ட்ரி வந்து கரெக்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3740 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 5400 வரைக்கும் போகும். ஸோ ரவுண்டிங் பாட்டம் அப்படிங்கும்போது இந்த ரவுண்டிங் பாட்டம் அப்படின்னு பிரேக் அவுட் ஆகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ராம்கோ சிஸ்டம். ஸோ ராம்கோ சிஸ்டம் ஒரு இன்வெர்டன்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம நாளைக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோட டார்கெட் 443 நம்ம ராம்கோ சிஸ்டத்தோட டார்கெட். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைட் ஷோல்டருக்கு கீழே 336 ராம்கோ சிஸ்டத்தோட ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை ரன் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஹட்சன் வந்து நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பிரேக் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ நெக்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த நெக்லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நெக்லைனுக்கு, அதாவது இந்த ட்ரெண்ட்லைனுக்கு கீழே கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கேண்டில்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸை செட் பண்ணிக்கங்க. இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1480 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பராக் மில்க் கரெக்டாக 2 நாளாக நல்ல மூவ். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் ஒன்று நான் ஹரிசாண்டல் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ஹரிசாண்டல் லைன் கிட்டத்தட்ட ஒரு 2 தடவை ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணதுக்கப்புறம் ரிவர்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த டைமும் எனக்கு கேட்டால் இந்த 202ன்றப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த என்ட்ரி எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க, அதுதான் சேஃப்டி. ஸோ 223க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுங்க. ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 281 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது எஃப்எம்சிஜி செக்டார் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லை 4 ஸ்டாக்ஸ் வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வேடிலால் இண்டஸ்ட்ரி. இதுவும் எஃப்எம்ஜி செக்டாரில் இருக்க ஸ்டாக்ஸ் தான். இது ஒரு மிட் கேப் ரேஞ்சில் வரும். மிட் கேப்லனா ஸ்மால் கேப் ரேஞ்சில் வரும். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு கேட்டால் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா ப்ராப்பராக ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு நம்ம வெளில வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஸ்டாப் லாஸை போட்டுட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ண போகிறோம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 5400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் 4989 இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது கூட வேண்டாம். 5133 ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. செகண்ட் டார்கெட் 5400. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாக்ஸ் ஃபினோலெக்ஸ் கேபிள்.
ஃபினோலெக்ஸ் கேபிள் நம்ம போட்டிருக்க ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1553க்கு கீழே, அதாவது 1550 நீங்கள் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் ஒரு குட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து கரெக்டாக எப்படி சொல்கிறது, டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. ஸோ அச்சீவ் ஆகிட்டு கரெக்டாக நம்ம போட்டிருந்த ட்ரெண்ட் லைனுக்கு டச் பண்ணதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. ஓகே, அது நான் ட்ராப் பண்ணதெல்லாம் முன்னாடியே எடுத்துட்டேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். இண்டஸ் டவர் அதோட ஒரு ஹை போயிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்மால் ரீடெஸ்ட், இந்த ரீடெஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ அகைன் மறுபடியும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம போட்டிருக்க இந்த ஹரிசாண்டல் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது 371 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ரன் பண்ணலாம். இதோட டார்கெட்னு பார்த்தோம்னா 459 ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம் செகண்ட் டார்கெட் இருக்குது, அது இதோட ஆல் டைம் ஹை செகண்ட் டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் நாட்கோ ஃபார்மா. ஸோ நாட்கோ ஃபார்மா கிட்டத்தட்ட 2018 இப்போ வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹையை இன்னும் உடைக்கவே இல்லை. ஸோ இப்போ உடைக்கிறதுக்கான இப்போ இந்த ஃபஸ்ட் டைம் மைல்டாக உடைச்சிருக்கு. பட் இன்னும் ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வராதனால நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து நம்ம போட்டு இந்த அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2018 ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், மார்ச் 2017 நான் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இதை. ஸோ இந்த மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக இருக்கும். ஸோ இதோட மொமெண்டம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 30% கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை ஒருவேளை நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கு ட்ரை பண்ணாலும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1186 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 1600 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற 10வது ஸ்டாக்ஸ் ஐஓசி, இந்தியன் ஆயில் கார்பரேஷன். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், இன்னும் பிரேக் ஆகலை. நம்ம பிரேக் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த அதாவது இந்த கேண்டிலுக்கு கீழே, இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கீழே இருக்கிற அந்த விக்குக்கு கீழே, அதாவது ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழேயே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த இடத்த ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து ரன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 193 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றியும் அன்பும்.